ஏடா எல்லாரும் கை நாட்டு போட்டீங்களா? கணக்கா அதுலயும் வாங்கிடு. எதுல? மறந்துட்டேங்க. இதுல வேற எதுக்கு கையெழுத்து? அலையப்பா உத்தரவேசமா? வர்றேங்க, போயிட்டு வரேன். வர்றோம் முதலாளி. கும்பிடுறாஜிமா. நான் வர்றேன் சமா. என்ன அலையப்பா அவ்வளவு அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போயேன். அதனால என்ன சமா, மழை வர்றாப்புல இருக்குங்க. அலையெல்லாம் வெளியில போட்டிருக்கேன். நனைஞ்சா வேணா போயிரு. இன்னொரு நாளைக்கு வர்றேன் சமா. இந்தா இதை வச்சுக்க. பரவாயில்ல, நான் வர்றேன் சமா. வந்து பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு விளையாட்டா பார்த்தேன். இந்த விளையாட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த துப்பாக்கிக்கே உன்னை பலியாக்கிடு. அதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? யசமா, யசமா, என்ன சக்கா ஒரே இடி மின்னலா இருக்குது. காத்து வேற பலமா இருக்குது. அடமளவு போல இருக்குது. நல்லா வரட்டும் மழை. ஐயோ, நமக்கு தானுங்களே நஷ்டம். நமக்கு என்னடா நஷ்டம்? யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாது. மீன் மார்க்கெட்டுக்கு வராது. புது மீன் வரக்கூடாதுடா. அப்பதான் நம்ம கையில இருக்கிற ஸ்டாக்கு பழைய கருவாடெல்லாம் செலவாகும். நல்ல ஐடியா. அது மட்டுமா, இதுவரைக்கும் நமக்கு அடங்காம இருந்த அந்த மாணிக்க குப்பங்கள் என்ன ஆகும்? வயிறு காஞ்சோட நம்ம காலடியில வந்து விடுவாங்க. அப்ப அவன் குடுமி இருக புடிச்சு நம்ம வரைக்குள்ள போட்டுக்கணும். இது பெரிய ஐடியாங்க. நான் என்ன செய்வேன்? இப்படியே சொல்லிட்டு இருந்தா இந்த மழையில போய் என்ன கடல்ல வந்து சாக சொல்றியா? போய் கொஞ்சம் கடை வாங்கிட்டு வாங்களேன். குடிக்கையில வாழ்றவங்களுக்கு கடை இல்லைன்னா சாவு. வேதனையை எப்படி அம்மா சொல்லுவேன்? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. வறுமைக்கு பயந்து போனா காற்றும் மழையும் அவனை கடலுக்கே பலியாச்சு. கடல்
என்னங்க இது உடம்ப கூட துவட்டிக்காம என்னமோ யோசனையில இருக்க 2-3 நாளா சோறு தண்ணி கூட இல்லாம வர்றதும் போறதுமா இருக்கிறியே. இந்த முதல்ல உடம்ப தொடச்சுக்கிட்டு இந்த கஞ்சியை குடி. நீ குடிச்சாமா? உனக்கு ஏமா இந்த கஷ்டம்லாம்? கஷ்டமா? அது இந்த உடம்புக்கிட்டே நெருங்காது. நீ கவலையை மறந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல இத கொண்டு போய் நம்ம பயணி இல்ல அவங்கிட்ட கொடு. அவங்க குழந்தை குட்டியெல்லாம் பசியால துடிக்குதுமா. அண்ணா கொண்டு போய் கொடுமா. போம்மா போ. முனியா பயணி சுப்பா ஒரு பக்கம் எல்லாம் தூங்கிட்டாங்களா? உனக்கு முன்னாடியே எழுந்து எல்லாம் போயிட்டாங்கன்னா கடனுக்கா போனாங்க? இந்த காசுலையும் மழையிலையும் கடனுக்கு போறாங்களா? எல்லாம் கடன் வாங்க போயிருக்காங்க. கடன் வாங்க? யாருகிட்ட? எங்க? வேற எங்க? எல்லாம் முதலாளி நீலமேகத்துக்கிட்ட தான் பணம் கேட்க போயிருக்காங்க. ஏல கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. சாமி அதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிங்களேன். எழுத்து எழுதியிருக்கு. மூஞ்சி மோரையும் பாரு. உங்க உயிரையா எழுதி வாங்கிக்குவாங்க? கடன் கேட்கிற பசங்க பேசாம கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போய் தொலைங்கடா. படிக்காம எப்படி கையெழுத்து போடுறது? என்ன நியாயம்? இன்னொரு வாரத்துல ராஜா டபுள் சைஸ் ஆகணும். தினமும் பிரியாணி போடு. என்ன சங்கப்பா? எசமா படிக்காம கை நாட்டு போட மாட்டானுங்களா? நியாயம் கேட்கிறானுங்க. யாரடா அவன் நியாயம் கேட்டது? பணம் வேணுமா? கையெழுத்து போடுங்க. இல்ல ஒரு பய இங்க நிக்க கூடாது. ஓடுங்க. எசமா கோச்சுக்கப்படாது. நீங்க சொன்ன அப்புறம் என்னங்க? நாங்க அப்படியே கை நாட்டு போட்டு கொடுத்துறோமுங்க. படிச்சு பாத்தீங்களா? இல்ல தம்பி. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? நீங்க பிடிக்கிற மீன் அத்தனையும் அவர் கேட்கிற விலைக்கு அவருக்கே விற்கணுமா? வாங்குற பணத்துக்கு வட்டி வேற. 2 மாசத்துல அசலை விட அது 3 பங்கு குட்டி போடும். இதுக்கு பேர் தான் பகல் கொள்ள. மாணிக்கம் எங்க வந்து என்ன பேசுற? என் மக்கள் கிட்ட அவங்க அறியாமையை பத்தி பேசுற. என் வீட்டில இருந்து என்ன பத்தியே பேசுற. எங்க இருந்தா என்ன? நீதியை பேச இடமா தேவை. இந்த பட்னி கூட்டம் காலில் விழுந்து காசு கேட்டதே அது யார் குற்றம்? காலில் விழுந்து கூட்டத்துக்கிட்ட கருணை காட்டணும். இப்படி உயிரை பறிக்க கூடாது. உயிரை கொடுக்கிறேன். இல்ல இந்த கூட்டம் இப்பவே செத்துடும். வாழ வைக்க வழி இல்லாத வரட்டு பயணி தலைவனா? உதவி என்று வந்தவர்களை பணம் பதவி என்ற பெயரால் உயிரோடு விழுங்கும் திமிங்கிலம் நீ. சங்கா ஏன் நிக்கிறேன்? தள்ளவன வழிய நெருங்காதே. ஜாக்கிரதை. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இல்லாதவங்க குறைவது நன்மை, இல்லாதவங்க நிறைவது தீமை. அது உங்களுக்கு. வாங்க போலாம். பட்டினி இருந்து சாகிறத விட எவ்வளவு மேல். உனக்கு என்ன பைத்தியமா? காத்து மழையும் காத்திருக்கப்பா. அங்கிருந்து யாராவது கடலுக்கு போகலாம் தம்பி. கடன் வாங்கி வாழ்றதை விட குழப்ப தேடி போய் போராடி சாகலாம். மாணிக்கம்